இன்றைக்கு ரமதான் மாதத்திய 10வது நாள். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரின் நினைவு நாள். அதனால் இது போன்ற நேரங்களில் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற வாக்கியம் பெற்ற மனிதர்களை பேசாமல் விட்டுவிடக்கூடாது, அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தால் இன்றைக்கு அவர்கள் குறித்த சில செய்திகளை நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுமையானால் சூரத்து யூசுஃபிலே சொல்லப்பட்டிருக்கிற படிப்பினைகளை நாம் அடுத்தடுத்த நாட்களில் பேசிக் கொள்ளலாம். ஆரம்பமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்னவென்றால், என்னால் பேச்சு ஓட்டத்திலே மறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கிறேன். உங்களால் யாருக்கெல்லாம் யாசின் ஓத தெரியுமோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரின் பெயரில் ஒரு யாசீனை ஓதி அதன் நன்மையை நீங்கள் அதிகா செய்து கொள்ளுங்கள். அதனுடைய பலன் இப்போது உங்களுக்கு தெரியாது, மறுமையில் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அது கிடைக்கிற போது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று நீங்கள் பூரிப்பு அடைவீர்கள் மறுமை நாளையில். அதனால் யாரும் ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், பெண்களுக்கும் சொல்லுகிறேன், ஒரு யாசீனை ஓதி அதிகா செய்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் இஸ்லாத்தை முதலாக பாதுகாத்தவர்கள், முதலாக ஈமான் கொண்டவர்கள். அதாவது அவர்கள் தன் நபியாக இருக்கிறேன் என்று ஈமான் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லவில்லை, அவள் சொல்லாமலே ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னொருவரத்தை நபி அவர்கள் நான் நபியாக இருக்கிறேன், என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவரும் ஏற்றுக்கொண்டார், சொல்லாமலே ஏற்றுக்கொண்டார். அவர் பேர் வரக்கத்து பின் நௌஃபல் என்று அவருடைய பெயர். அன்னை ஹதீஜா நாயகியுடைய உறவுக்காரர். தௌராத்து இஞ்சிலை எல்லாம் படித்து கரைத்து குடித்த ஒரு பெரிய மனிதர். அப்போதே அவர் வயது முதிர்ந்து போய்விட்டார். நபி அவர்கள் தன்னை நபி என்று அப்போது பிரகடனம் செய்யவில்லை, செய்வதற்கு முன்னாலேயே அவர் ஏற்றுக்கொண்டார். பிரகடனம் செய்து முதலாக ஏற்றுக்கொண்டவர் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபியுடைய 25வது வயதில் அன்னை ஹதீஜா நாயகி அவருக்கு வயது 40. 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறது. அவர் திருமணம் முடிக்கிற போதே மிகப்பெரிய கோடீஸ்வரர். அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் மக்காவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் பெண்மணிகளில் ஒருவர். இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு பில்லியன் கணக்கில் இருக்கிறது. அன்றைக்கு உள்ள சொத்தை இன்றைக்கு மதிப்பீடு செய்தால் பில்லியன் கணக்கில் இருக்கும். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு நிகரான பெரும் செல்வந்தர்கள், பணக்காரர்கள் எல்லாம் அவரை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கேட்டார்கள். ஏற்கனவே ஒரு நபருக்கு திருமணம் முடித்து கணவர் இறந்து போய்விட்டார். இப்போது கணவர் இல்லாமல் விதவையாக இருக்கிறார். இருந்தாலும் அவரை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு மக்காவுடைய முக்கியமான பிரமுகர்களும் செல்வந்தர்களும் பெண் கேட்டு அனுப்பினார்கள். அவர் சொன்ன, எனக்கு திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இல்லை, அந்த முடிவுக்கு நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். எதுவரைக்கும் இந்த வைராக்கியம் அவருக்கு இருந்தது என்றால், முகமது என்று ஒரு வாலிபர் இருக்கிறார் மக்காவில், ஹாஷிபுரத்தை சார்ந்தவர், அப்துல் முத்தலிபுடைய பேரப்பிள்ளை, அப்துல்லாவுடைய மகனார். அவருடைய குணாதிசயங்கள் இப்படி எல்லாம் இருக்கும் என்பதை கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்க்கிற வரைக்கும் இனிமேல் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்கிற பிடிவாதம் இருந்தது. எப்போது நபியை பார்த்தார்களோ அப்போது பிடிவாதம் உடைந்து போய்விட்டது. அவராக விரும்பி கேட்டார், உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 25. இன்றைக்கெல்லாம் 15 வயதிலேயே காதலிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவள் திருமணம் முடித்துக் கொண்டு கழுத்தும் மாலையுமாகத்தான் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் திருமணம் முடித்துக் கொண்டு நேராக காவல் நிலையத்துக்கு போய்விடுகிறார்கள். அங்கே உள்ள போலீஸ் தான் வீட்டுக்கு தகவல் தெரிவித்து பேரண்ட்ஸ் இங்கே வாழ்ந்து கூப்பிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயது. அவராக கேட்கிறார்,
அன்னை கதீஜா நாயகி அவர்களால் அவரே முன் வந்து கேட்கிறார், உங்களை திருமணம் செய்வது எனக்கு விருப்பம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இருக்கிறார், அவருடைய பராமரிப்பில் தான் வளர்ந்தேன், நீங்கள் அவரிடத்தில் பேசுங்கள் என்று சொன்னார். பேசினாக திருமணம் முடிந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 15வது ஆண்டு முடிய போகிற போது நபி அவர்களுக்கு 39 வயது 6 மாதம் முடிந்த சமயத்தில் அவர்களுடைய மனம் தனிமையை விரும்பியது. அப்போது ஹிரா மலை குகைக்கு மேலே போனார்கள். மேலே போய் அங்கிருந்து தனியாக தவம் இருந்தார்கள். அவர்கள் ஒரு 2-3 நாளைக்கு தேவையான உணவுகளை கொண்டு போய் விடுவார்கள். அங்கேயே தனிமையிலே இருப்பார்கள், தவத்திலே இருப்பார்கள். அந்த உணவுகளாம் காலியாக போனதற்கு பின்பு இவர்கள் அங்கு இறங்கி வீட்டிற்கு வந்து அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரை சந்தித்து பார்த்துவிட்டு இன்னும் தேவையான பொருள்களை எல்லாம் உணவுப் பொருள்கள் கொண்டு போவார்கள். சில நேரங்களில் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு ஹிரா மலை இருக்கிற அந்த மலைக்கு போய் அங்கிருந்து மலை அடிவாரத்திலிருந்து உச்சியில் இருக்கிற அந்த குகைக்கு போவார்கள். ஹிரா என்கிற அந்த மலைக்கு அவர்கள் போவார்கள். போய் என்ன செய்வார்கள், நபி அவர்களை பார்த்து சந்தித்து விட்டு அவர்கள் கொண்டு போகிற உணவுப் பொருளெல்லாம் கொடுத்து விட்டு வருவார்கள். அப்போது அவர்களுக்கு வயது 55 வயதிலே கணவனை தேடி அவ்வளவு தூரம் நடந்து போய் அங்கிருந்து மலை ஏறி போய் பார்த்து விட்டு வருகிறார். காரணம் நபியின் மீது அவர்களுக்கு அவ்வளவு பாசம், அதுபோல அவர் மீது நபிக்கும் அவ்வளவு பாசம் இருந்தது. அதனால் அந்த காலத்தில் ஒரு மனைவி இருக்கிற போதே இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளுகிற பழக்கம் அரபு நாட்டில் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து 25 ஆண்டுகளோடு கூட வாழ்ந்தார்கள். 65வது வயதில் அன்னை கதீஜா மரணமடைகிறார். 25 ஆண்டு கால இடைவெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. 25 ஆண்டுகள் அன்னை கதீஜா நாயகி அவர்கள் மட்டுமே நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அளவிற்கு யாரையும் நபிகள் நினைத்து பார்க்கவில்லை. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த 40வது வயது நெருங்குகிற போது அங்கே தவம் இருக்கிற போது என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சுய ரூபத்தில் 600 ரெக்கைகளோடு, ஒளி பொருந்திய 600 ரெக்கைகளோடு வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியெல்லாம் அடைய வளைந்திருக்கிற அந்த தோற்றத்தில் கண் முன்னே தோன்றுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண் முன்னே தோன்றுகிறார். தோன்றி ஓதுங்கள் என்கிறார். ஓதுகிறவர் நான் இல்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறார், 3 தடவை சொல்லுகிறார். ஒவ்வொரு தடவையும் நபி அவரை கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடித்து ஓதுங்கள். 3வது தடவையில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்கிற அந்த 5 ஆயத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அதற்கு பின்னர் அவர் மறைந்து விட்டார். என்றாலும் ஒரு மலக்கு அவருடைய சுய தோற்றத்தில் அவரை பார்த்தபோது மனிதன் என்கிற வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதில் ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்பட்டது. அங்கிருந்து புறப்பட்டு நேராக வீட்டிற்கு வந்தார்கள். குளிர் காய்ச்சல் வந்துவிட்டது. அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று. கதீஜா அவர்களே, என்னை ஒரு போர்வை கொண்டு போர்த்துங்கள், போர்வை கொண்டு போர்த்துங்கள் என்றார். உடனே போர்வை கொண்டு போர்த்தினார்கள். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினார்கள். அதற்கு பின்னால் என்னவென்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், இன்னி ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன், என் மீது எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், இப்போது நம் வீட்டு பெண்மணியாக இருந்தால் என்ன சொல்லி இருப்பார்கள், இந்த மனுஷன் என்னமோ தவம் இருக்க போற காடு வரையெல்லாம் போய் உட்கார்ந்து
ஊர் உலகத்தோட பேய் பிசாசெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான். நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, நம்ம என்ன மாதிரி சொல்லிட்டு அத்தா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறமா வந்துருவோம், ஏதாவது நடந்துட்டு போகுது என்று எரிசோ புறப்பட்டு போயிருப்பான். ஆனா அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு இதை கேட்டுட்டு சொன்னாங்க, கல்லா, நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடந்தார், நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நடந்தார். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அன்னை கத்தீஜா நாயகி பேசுகிறார், நபியிடத்தில் சொல்லுகிறார், கல்லா, நீங்கள் நினைப்பது போல் எந்த அசம்பாவிதமும் எந்த கெடுதலும் எந்த ஆபத்தும் உங்களுக்கு நேராது. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், ஏன் நடக்காது என்று சொன்னால், இன்னக்கல தசிலும் ரஹீம, நீங்கள் சொந்தங்களை சேர்த்து வாழ்கிறீர்கள். ஒரு தக்குசிபில் மாதூம, இல்லாத ஏழை மக்களுக்கு நீங்கள் உழைத்து போடுகிறீர்கள். ஒரு தகமிலுள் கல்ல, பிறருடைய சிரமத்தை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள். ஒரு துக்குரின் வைஃப, விருந்தாளிகளை உபசரித்து கண்ணியம் செய்கிறீர்கள். ஒரு தொழினு அலா நவாஹிபில் ஹக்கு, யார் உரிமைகளை பறிகொடுத்து விட்டு நிற்கிறார்களோ அவருடைய உரிமைகள் கிடைப்பதற்கு அவர்களுக்காக துணை நிற்கிறீர்கள். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 5 பண்புகளை அவர் அடுக்குகிறார். அடுக்கிவிட்டு சொல்கிறார், இப்படி எல்லாம் செய்கிற உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டான். உங்களை இந்த உலகத்தில் அவன் சிரமத்திற்கு உள்ளாக ஆக்கிவிட மாட்டான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முதலாக ஆறுதல் சொன்னார். இரண்டாவதாக, இவர் வந்திருப்பது என்ன, யாரை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள், அது உண்மையிலேயே மாணவரா இல்லை வேறு ஏதாவது பேய் பிசாசு ஷைத்தானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார், நீங்கள் இந்த மலையில் பார்த்தீர்களே, அந்த மனிதர் இப்போது வருகிறாரா, வந்தால் இடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். சரி என்று சொன்னார்கள். அப்போது வருவது மலக்கா ஷைத்தானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அவர் பல கட்டமாக இந்த பரிசோதனை செய்கிறார். முதலில் ஆறுதல் சொல்லிவிட்டு முதல் கட்ட பரிசோதனை என்னவென்று சொன்னால், எனக்கு பக்கத்திலே வந்து உட்காருங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு பக்கத்திலே வந்து உட்கார்ந்தார்கள். இப்போது அவர் சொன்னார், அவர் வந்தால் சொல்லுங்கள் என்றார். நபி சொன்னார், இதோ வருகிறார், அந்த குரு எனக்கு தெரிகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரி என்று என்ன செய்தார்கள், அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய தலை மீது உட்கார் போடுற துணியை, தலை மீது போடுற துணியை எடுத்து விட்டார்கள். நெஞ்சின் மீது போடுற துணியை எடுத்து விட்டார்கள். கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறார்கள். எடுத்து விட்டார்கள். எடுத்து விட்டு கேட்டால், இப்போது தெரிகிறாரா என்று கேட்டார்கள். இப்போது தெரியவில்லை, போய்விட்டார் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் திரும்பவும் தலையிலே துணியை போட்டுக் கொண்டார்கள். நெஞ்சு பகுதியில் துணியை போட்டுக் கொண்டார்கள். அதற்கு பின்னால் கேட்ட, இப்போது வருந்தால் சொல்லுங்கள், ஆம் இப்போது தெரிகிறார் என்று சொன்னார்கள். மீண்டும் தலை துணியை எடுத்து விட்டார். எடுத்து விட்டு கேட்டால், இப்போது தெரிகிறாரா என்று கேட்டார்கள். இப்போது தெரியவில்லை, போய்விட்டார் என்று சொன்னபோது அவர் சொன்னார், அப்படியானால் இவர் ஷைத்தான் என்ற மலக்குதான் என்று சொன்னார். கணவனும் மனைவியும் தனியாக இருக்கிற போது அங்கே ஷைத்தான் தான் வருவானே தவிர இந்த கோலத்தில் என்றுமே இருக்கிற போது மலக்கு வரமாட்டார். அதனால் நீங்கள் கண்டது மலக்கு தான், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் அவ்வளவு அனுபவம் அவருக்கு இருந்தது வாழ்க்கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வந்திருப்பது யார் என்பதை முதலாக சொல்லி அவருடைய ஆசுவாசப்படுத்தியவர்கள் அன்னை கத்தீஜா அவர்கள். அதற்கு பின்னர் வரக்கத்து நௌஃபல் என்கின்ற இஞ்சிலையும் தௌராத்தையும் அந்த காலத்தில் முழுவதுமாக படித்து கரைத்து கொடுத்து அந்த பெரிய மனிதனிடத்தில் அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போய் மீண்டும் சொன்னார், உங்களுடைய சகோதரரின் மகன் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் என்று சொன்னார். அவருக்கு சொல்ல சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு காண்ட காட்சி எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார். முடித்ததற்கு பின்னால் அதற்கு அவர் சொன்னார், இனி உங்களுக்கு வந்தது வேறு யாரும் அல்ல, மூசாவுக்கு ஒருவர் நபி வகை கொண்டு வந்தாரே நாமூஸ், அதாவது அவர் ஜிப்ரீலுக்கு பெயர் முந்தைய வேதத்தில் நாமூஸ் என்று பெயர், அந்த நாமூஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கிறார், வேறு யாரும் அல்ல என்று சொல்லிவிட்டு நீங்கள் நபியாக ஆகப் போகிறீர்கள், நபிக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அவர்தான் முதலாக சொன்னார், ஒவ்வொரு காலம் வரும், உங்களுடைய ஊருக்கார்கள் எல்லாம் உங்களை சேர்த்து ஊரை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஊருக்காரர்களை வெளியேற்றி விடுவார்களா என்று
என்று கேட்டார்கள். ஹிஜ்ரத் எப்போது நடந்தது? ஆனால் அவர் முதலாக சொன்னவர் அவர்தான். அப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், மக்காவை விட்டு ஒரு நாளுக்கு வெளியே போய்த்தான் ஆக வேண்டும் என்று அன்றைக்கு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதை முதலாக சொன்னவர் இவர்தான், இந்த வரக்கத்துல் நௌஃபல் தான். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் தான் இப்படித்தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்தான் சொன்னார். சகோதரர்களே, இப்படி ஆரம்பமாக முதலாக அந்த வகி வந்தபோது இதுவரைக்கும் பார்த்ததாக ஒரு காட்சியை வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் 600 ரெக்கைகளோடு அதை அடைய வரைந்திருக்கிற அந்த காட்சியை முதலாக பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சப்பட்ட போது ஆறுதல் சொல்லி அந்த ஈமான் என்கிற ஜோதியை பாதுகாத்த முதல் பெண்மணி அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். அன்றைக்கு அவர்கள் மட்டும் அப்படி ஒரு ஆறுதலை சொல்லி ஆசுவாசப்படுத்தி அவர்கள் வந்தவர் மலக்குதானா இல்லை ஷைத்தானா யார் என்பதை பரிசோதித்து பார்க்காமல் வரக்கத்துல் நௌஃபல் இடத்திலே போய் சொல்லாமல் அன்றைக்கு விட்டிருந்தால் வரலாறு வேறு விதமாக போயிருக்கலாம். ஆனால் அப்படி பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ் நபி அவர்களுக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனைவி கணவனுக்கு சிரமங்கள் வருகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முதல் முன்மாதிரியாக அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவு நாளாக 10வது நாள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஈமானின் உறுதியை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.